ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். அன்பின் அமுதமே, அருளின் வடிவமே, நாடும் எந்தன் உறவே. இன்ப உதயமே, விடியல் கீதமே, பாடும் எந்தன் உள்ளமே. அன்பின் அமுதமே, அருளின் வடிவமே, நாடும் எந்தன் உறவே. இன்ப உதயமே, விடியல் கீதமே, பாடும் எந்தன் உள்ளமே. என் வாழ்விலே அன்பின் கீதமே, என் வாழ்விலே அன்பின் கீதமே, பாடுவேன் நான் வெல்லுவேன் இந்த உலகையே. பாடுவேன் நான் வெல்லுவேன் இந்த உலகையே. அன்பின் அமுதமே, அருளின் வடிவமே, நாடும் எந்தன் உறவே. இன்ப உதயமே, விடியல் கீதமே, பாடும் எந்தன் உள்ளமே. அன்பு சுரங்களை மீட்டும் இசையினில் இதய அமைதி தோன்றும். நேசக்கரங்களை நீட்டும் போதினில் பாசக்கதவு திறக்கும். அன்பு ஒன்று போதும், அறிவில் பயனும் இல்லை. என்னை பிறக்கு ஈந்து என்றும் உம்மில் வாழ்வே. என் வாழ்விலே அன்பின் கீதமே, என் வாழ்விலே அன்பின் கீதமே, பாடுவேன் நான் வெல்லுவேன் இந்த உலகையே. பாடுவேன் நான் வெல்லுவேன் இந்த உலகையே. உந்தன் வரவிலே உள்ளம் மகிழுமே, உரிமை கொண்டு புகழும். எங்கும் சென்றுமே எந்த நாளுமே ஏங்கும் உள்ளம் தேற்றும். என்னை தேடி வந்தாய், அன்பு கொண்டு வந்தாய், தூய எண்ணம் கொண்டு வாழ்வில் வெற்றி கொண்டாய். என் வாழ்விலே அன்பின் கீதமே,
என் வாழ்விலே அன்பின் கீதமே பாடுவேன், நான் வெல்லுவேன் இந்த உலகையே. பாடுவேன், நான் வெல்லுவேன் இந்த உலகையே. வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ரோமையர் 7:18-19. நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். சமுத்திரத்தில் தான் சங்கமம் என்றாலும் ஓடைக்கு வருத்தமில்லை. இன்று மட்டும்தான் அழகும் மனமும் என்றாலும் மலருக்குள் குழப்பமில்லை. மனிதருக்குள்ளுத்தான் எத்தனை போராட்டம். மரணம் நிச்சயம் என்று தெரிந்தாலும், கடவுள்தான் நிரந்தரம் என அறிந்திருந்தாலும், வாழ்வில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் சாகும் வரை. நல்லது செய்ய நினைக்கும் இறை தூண்டல் ஒரு புறம், சுய விருப்பத்தை வாழ விரும்பும் மனித தூண்டல் ஒரு புறம், அல்லாததை விட்டுவிட ஆசை ஒரு புறம், மனம் விரும்பியதை அனுபவித்துவிட பேராசை ஒரு புறம், கடவுளுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற தாகம் ஒரு புறம், உலக கவர்ச்சியில் மனம் தடுக்கிவிடும் தளர்ச்சி நிலை ஒரு புறம். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் போராட்டம். கடவுளோடு இருந்தாலும் கடவுளுக்குள் இருந்தாலும் உடல் போராட்டம் இல்லாமல் இருக்காது. பலவீனங்களோடு போராடித்தான் கடவுளோடு நிலைத்து நிற்க முடியும். உலகத்தின் பார்வைக்கு நாம் ஏளன பொருளாய் இருக்கலாம். கடவுளுக்குள் இருக்கும் உறவில், புனிதத்தை நோக்கிய போராட்டத்தில் மனம் தளர்ந்து போகக்கூடாது. தடுக்கி விழுந்தாலும், பிறர் கைதட்டி சிரித்தாலும், கடவுளின் கரத்தை இறுக பற்றி கொண்டு நன்மையை மட்டுமே செய்து தூய வாழ்வை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நாம ஜெபம். இயேசுவே, மனமாற்றத்தில் மன உறுதியை தாரும். இயேசுவே, மனமாற்றத்தில் மன உறுதியை தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில்
ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே